அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 18 தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை திதியானது நமக்கு இருக்குதுங்க. மாதா வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது, மகத்துவமானது அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த தமிழ் மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் மாதம் நீங்கள் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் இதெல்லாம் செய்யலினாலும் கூட தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசை நாளை கடைப்பிடிச்சிங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். மேலும் அந்த மற்ற அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தை அமாவாசையை முன்னிட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் வீடியோக்கள் இருக்குது. தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன் நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா வருங்க. அதில் பார்த்து எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலனடையுங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வருது, பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இல்லை கிரகநிலை சரியில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதில் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இதுவால் நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் ராகு பிரீத்தி செய்வதற்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு கிழமை கிடையாது. அதாவது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்கு, திங்கட்கிழமைனா சந்திரனுக்குன்ட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை உண்டு. ஆனால் ராகுக்கு எதுக்குன்ட்டு தனிக்கிழமை கிடையாது. நாம் ராகுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அதே போல் கேதுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் செய்கிறது பொருத்தமானதாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமாவாசை திதியோடவும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராகு பிரீத்தி பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கும்போது நீங்கள் செய்யலாமா அப்படிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் என்ன சொல்லுங்கள், கஷ்டம் தீர்ந்தால் போதும் இல்லையா? அதனால் யார் வேணால் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ராகு கால யமகண்டோன்ட்டு எதுவுமே பார்க்க தேவையில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராகு காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாலை 4:30 6 அந்த நேரத்தில் வருது. அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பு உளுந்து நமக்கு தேவைப்படுது. இந்த கருப்புங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் கருப்பு நிற பொருளை வச்சு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ராகுவுக்கு உரிய தானியம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம்னு இருக்குது இல்லையா? அதில் ராகுக்குரியதுன்னு பார்க்கும்போது இந்த உளுந்து சொல்லலாம். அதுவும் கருப்பு உளுந்து சொல்லலாம். இது முழு உளுந்தாவே கடைகளில் கிடைக்குது. அதை நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். இது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது. இப்போது இந்த கருப்பு உளுந்தை எடுத்து உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணுன்ட்டு முழு முதற் கடவுளான விநாயகரையும் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அமாவாசை திதி இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களையும் மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில், அதாவது வாசப்படிக்கு வெளியில் நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 4 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 4 முறை
மேலேருந்து கீழே ஒரு 4 முறை இந்த மாதிரி வந்துட்டு சுற்றிக்கோங்க. சரிங்களா? கிழக்கு சைடு பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்கள் தலையை வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் எந்த மரம் செடி கொடி இருந்தாலும் சரி, ரோட் சைடு இருக்கும் இல்லையா, புதர் மாதிரி இடம் இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் இதை போட்டுட்டு வந்துடுங்க. இல்லைனா இந்த பறவைகளெல்லாம் கூட்டமாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே எங்கேயாவது உட்காந்து சாப்பிடும் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட இதை வந்துட்டு போட்டுட்டு வந்துடலாம். இது செஞ்ச பிறகு நம்ம குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக ராகுக்குரிய தானியத்தை பயன்படுத்தி உங்கள் தலையை வந்து சுற்றி போடுறீங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்துலேயே அதை வந்துட்டு நீங்கள் போடுறீங்க. இவ்வளோ தான் வந்துட்டு பண்ண போகிறீங்க. அன்றைக்கி இதுக்கு வந்துட்டு நீங்கள் குளிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இது வந்து தானம் கொடுத்த பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அமாவாசை நாள் அப்படிங்கிறதே பெரும்பாலும் தானத்துக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். நம்ம யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, பறவைகளுக்கு தானியம் போட்டாலும் சரி, எறும்புகளுக்கு போட்டாலும் சரி, இல்லை யாராவது கஷ்டப்படுறாங்கும் போது அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, பசுமாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னாலும் சரி, அது மாதிரி தானத்துக்கு தான் வந்துட்டு அதிக பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அமாவாசை நாளில் நம்ம இந்த ராகுக்குரிய இந்த தானியத்தை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தேதி பாருங்கள், தை மாதத்தில் 4ஆம் தேதி. 4ங்கிற எண்ணுக்கு அதிபதி தான் பார்த்திங்கன்னா ராகு. இங்கே நமக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த தானியத்தை பயன்படுத்துறதுக்கு. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து நீங்கள் வாங்கி நான் சொன்ன அந்த 4:30 6 மணி அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுங்கள். அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இரவுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடைங்க. மொத்தத்தில் இந்த தை மாத அமாவாசையை யாருமே வந்துட்டு தவற விட்டுறாதீங்க. கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை அமைய இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.